இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரையும் சுமந்து தாங்கி தப்புவித்து நம்மை நடத்தின எபினேசர் அவர் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து பின்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா ஜபத்தை குறித்து உபவாசத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற இந்த செய்தியிலே கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்காய், தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காய், வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படிக்காய் வேண்டுகிறோம். என் தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எல்லாவற்றும் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட இந்த வசனம் மிக அழகாய் சொல்கிறது. ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன், அவனுக்கு பாருங்க, ஒரு சிறிய மகன், அவனுக்கு பிசாசு பிடித்து அலைகளிக்கிறது. அவனை சீஷர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். ஆனால் சீஷர்களாலே அந்த ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்க முடியவில்லை. அந்த பிசாசு அவனை அலைகழித்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட அதை குறித்து தான் இயேசுவானவர் ஒரு உவமையை சொல்லுகிறார், சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இவ்வகையான பிசாசு பாருங்க, அந்த இடத்துல சொல்லுகிறார், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி எவ்விதத்தினாலும் அவர்களை விட்டு புறப்பட்டு போகாது என்று சொல்லி வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் அந்த காரியத்திலே விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த அருமையான நாளிலே கூட பிசாசினால் நான் போராட்டத்திலே காணப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சரீர பலவீனத்தினாலே நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஆனால் அநேக ஊழியரிடத்திலே போய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கூட சுகம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் காணப்படலாம். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவானவர் சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் எது மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. இந்த வகையான பிசாசு இந்த மனிதனுக்குள்ளாய், இந்த மகனுக்குள்ளாய் பிடித்திருக்கிற இந்த பிசாசை குறித்து தேவன் சொல்லுகிறார், அது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி எவ்விதத்தினாலும் அது கடந்து போக முடியாது என்று சொல்லி இந்த இடத்திலே சீஷர்களை நோக்கி இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமானால், உங்களுடைய குடும்பத்திலே பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாக வேண்டுமானால், நீங்கள் ஜபத்தினோடும் உபவாசத்தோடும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட அதற்கு முன்பாக அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது சீஷர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கிறது, பல அற்புதங்கள் நடக்கிறது, பல காரியங்கள். ஏனென்றால் விசேஷமாக இந்த சீஷர்களை பற்றி நாம் பார்ப்போமானால், இவர்கள் இயேசுவோடு கூட தினமும் நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தினமும் இந்த சீஷர்கள் இயேசுவோடு நடக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர் போகிற அனைத்து இடங்களிலும் அவர்களும் செல்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட இந்த மத்தேயு, மார்க்கு இந்த அதிகாரங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இயேசு வனாந்தரத்திலே தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று 40 நாட்கள் அவர் உபவாசித்து காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அதே போலவே இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதிகாலை தோறும் இயேசுவானவர் தனித்து ஓர் இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே ஜபத்திற்கு பதில் வர வேண்டும். ஆனால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். இந்த அருமையான நாளிலே கூட சில காரியங்கள் உங்கள் ஜபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால், சில காரியங்கள் நீங்கள் ஜெபித்தும் விடுதலை
விடுதலையாக முடியாமல் காணப்பட்டது என்று சொன்னால், இந்த அருமையான நாளிலே கூட சீஷர்களை நோக்கி தேவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் அது வெளியே புறப்பட்டு போகாது. ஆம் பிரியமானவர்களே, அனுதினமும் இயேசுவானவர் அதிகாலை தோறும் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அதே போல வனாந்தரத்தில் 40 நாட்கள் அவர் ஒன்றும் புசிக்காம, பாருங்க, இந்த அருமையான நாளிலே ஒருவேளை உபவாசம் இருக்குன்னா கூட நமக்கு அநேக சரீரத்திலே பலவீனம், அநேக பலவீனங்கள் ஒருவேளை இருக்கிறதுக்குள்ள எப்பொழுதும் மத்தியானம் ஆகும், எப்பொழுது உணவு உண்ணலாம் சொல்லி நாம் காணப்படலாம். ஆனால் இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் 40 நாட்கள் ஒன்றும் புசிக்காமல் அவர் ஜபத்திலும் உபவாசத்திலும் பிதாவினுடைய நோக்கி அவருடைய சமூகத்திலே காணப்பட்டார். தனித்து போய் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணினார். இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்திலே ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் இந்த டிவி தொலைக்காட்சி இந்த காரியங்கள் வந்த போது பாருங்க, அநேகர் என்னோட கூட தொடர்பு கொண்டு சொல்லுகிற காரியங்கள், என் அன்பு சகோதரனே சகோதரியே, சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் உபவாசிக்க முடியவில்லை, ஒரு வேளை கூட என்னால் உபவாசித்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் சொல்லுகிறார்கள், சில நபர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாங்கள் ஊழியரிடத்திலே போய் சொல்லுகிறோம், நானும் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த சரீரத்திலே பலவீனங்கள் அப்படியே இருக்கிறது, குடும்பத்திலே பல போராட்டங்கள் கட்டுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த அருமையான நாளிலே சீஷர்களை நோக்கி இயேசுவானவர் சொன்ன அதே காரியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். என்னவென்றால், இந்த வகையான போராட்டம், இந்த வகையான பலவீனம், உங்களுக்கு இருக்கிற போராட்டம், உங்கள் குடும்பத்திலே இருக்கிற காரியங்கள் நிச்சயமாகவே அது பயங்கரமான காரியம். இந்த வகையான பிசாசுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியத்திலே ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இதை நாம் ஜெயமெடுக்க முடியும். நிச்சயமாகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இடத்திலே அந்த சீஷர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசுவோடு அனுதினமும் நடந்து இயேசுவனுடைய மூலமாக அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமான பெருங்கோடுள்ள ஸ்திரீயை பார்க்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கப்படுகிறார்கள், ஊனமற்றவர்கள் நடக்கிறார்கள், பல காரியங்கள் நடக்கிறது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். இவ்வளவு அற்புதங்களை சீஷர்களும் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு மகனுக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்க முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் ஜெபத்திலே உபவாசத்திலும் குறைவுபட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காரியத்திலே கூட ஜெபத்திலும் உபவாசத்திலும் இயேசுவானவர் சரியாய் காணப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சரியாய் அவர்களுடைய காரியங்களிலே அவர் சரியாய் காணப்பட்டிருக்கிறார். இந்த அருமையான நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த அருமையான நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜபத்தினால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு பாருங்க, இந்த இடத்திலே ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஜெபிக்கிறவராய், தனித்திருந்து ஜெபிக்கிறவராய், அதிகாலை தோறும் பாருங்க, இருட்டோடே, அநேகருக்கு இருட்டோடே எழும்புகிற காரியம் மிக கடினமாய் காணப்படலாம். காலையில எழுந்து ஜெபிக்கிறது கடினமா காணப்படலாம். ஆனா இயேசு நமக்கு ஒரு முன் உதாரணமாய் எல்லாவற்றையும் வைத்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி ஜெபிக்க வேண்டும்? இயேசுவை போல நாமும் அதிகாலமே அவர் முகத்தை தேடி தனித்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை போல உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது, இயேசுவை நமக்கு முன் உதாரணமாய் வைத்து நாம் செயல்படும் பொழுது, நிச்சயமாகவே
எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டமாய் காணப்பட்டாலும் தேவன் அந்த காரியத்திலே விடுதலையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே பிசாசின் போராட்டத்திலே நீங்கள் விழுந்தவர்களாய் காணப்படலாம். இந்த அருமையான நாளிலே இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து தேவன் நிச்சயம் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஜபத்தோடும் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவர் விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்கள் இது லென்த் நாட்களாய் காணப்படுகிறது. 40 நாட்கள் பாருங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உபவாசம் இருந்து 40 நாட்கள் தங்களை ஒப்பு கொடுத்து எதையும் புசிக்காமல் நிறைய காரியங்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். பாருங்கள், இந்த 40 நாட்கள் என்பதை தேவன் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாய் கொடுத்திருக்கிறார். இந்த 40 நாட்கள் பாருங்கள், ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இதே மத்தேயுவிலும் மார்க்கிலும் கூட நம்ம வாசிக்கிறோம். என்னவென்றால், வனாந்தரத்திற்கு சென்று வனாந்தரத்திலே இயேசுவானவர் அந்த இடத்திலே ஜெபிக்கிறார். அந்த வனாந்தரத்திலே திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான நாளிலே வனாந்தரம் என்று சொன்னாலே அங்கே என்ன இருக்கும் பிரியமானவர்களே? யோசித்து பாருங்கள். வனாந்தரத்திலே ஒரு பாலைவனமாய் காணப்படும். அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்பொழுதுதான் தெரியும். இஸ்ரவேல் தேசத்திலே அந்த இடத்துல பார்க்கும்போது தான் தெரியும். அந்த வனாந்தரம் என்று சொல்லுகிற இடம் பாருங்க, பாலைவனமாய், ஒரு தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு இடமாய், அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படும். ஆனால் அந்த இடத்திலே கூட இயேசுவை தேடி ஜனங்கள் கடந்து வந்தார்கள் என்றால், இந்த அருமையான நாளிலே கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே இயேசுவானவர் அவருடைய ஜெபத்திலும் உபவாசத்திலும் அவர் சரியாய் காணப்பட்டிருக்கிறார். அந்த நாளிலே அவர் அதிகாலை தோறும் ஜெபிக்கிறவராய் எந்த ஒரு காரியத்தையும் ஜெபித்த விட்டு பிறகு அவர் செயல்படுகிறார். அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாளிலே நாமும் தெரிந்து கொள்வோம், ஜெபிப்போம். உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய உபவாசத்திற்கு எத்தனை பேர் நீங்கள் உபவாசம் தொடங்கிவிட்டீர்கள்? எத்தனை பேர் உபவாசம் போட்டு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய ஜெபத்திலே ஆண்டுடைய சமூகத்தை தேடி அதிகாலை தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாளிலே விசுவாசியுங்கள், உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அருமையான நாளிலே கூட உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே விசுவாசியுங்கள். இயேசுவை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்க, நிச்சயம் பதில் கொடுப்பார். அநேகருடைய வாழ்க்கையில சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஊழியக்காரரிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களோ ஜெபிக்காமல் காணப்படுவார்கள். பாருங்க, ஊழியக்காரரிடத்துல சொல்லிட்டோம், அவர்கள் ஜெபிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு புலம்பிக் கொண்டு காணப்படுவார்கள். ஆனால் இந்த அருமையான நாளிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நீங்கள் விசுவாசியுங்கள். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஊழியக்காரரிடத்திலே சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது, உங்கள் உபவாச ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இயேசு அந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி சீஷர்களை நோக்கி அந்த இடத்திலே சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அருமையான நாளிலே கூட விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, நிச்சயமாகவே நம் வாழ்விலே அவர் பலத்த காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த அருமையான நாளிலே கூட விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார்.
சீஷர்களை நோக்கி பாருங்க, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக நாட்கள் சீஷர்கள், அதுல விசேஷமாய் இந்த மத்தேயு, யாக்கோபு, யோவான் இவர்களை விசேஷமாய் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தெரிந்து கொண்டார். போகிற இடத்துல இவர்களை விசேஷமாய் தேவன் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், நிச்சயமாகவே அந்த சீஷர்களாலே ஒரு அற்புதம் அவர்களாலே நடக்க முடியாதவைகளாய் அந்த இடத்திலே காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்திலே இயேசுவானவர் அந்த இடத்திலே அந்த மகனுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே அற்புதங்களை தேவன் செய்கிறார். பாருங்க, தேவன் அற்புதங்களை செய்கிறார். அவர் மூலமாக பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார். அந்த மகனுக்கு பாருங்க, நுரை தள்ளி கீழே விழுந்து பாருங்க, அந்த இடத்திலே அந்த பெற்றோருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அது தன்னுடைய மகன் அவ்வளவு ஒரு பிசாசின் போராட்டத்தினால் உபத்திரவத்தின் மத்தியிலே அந்த மகன் போய்கொண்டிருந்தான். இதை பார்த்த பெற்றோருக்கு எப்படி காணப்பட்டிருக்கும்? அப்போ எவ்வளவு கண்ணீரோடு இருந்திருப்பார்கள், எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு அன்பு மகன், ஆனால் இப்படி பிசாசின் பிடியிலே அவன் காணப்படுகிறானே, இப்படி ஒரு பிசாசின் பிடியிலே அவன் மாற்றிக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி கண்ணீரோடு இருந்திருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிசாசின் பிடியிலே காணப்படுகிறீர்களா? உங்கள் ஜபங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த இடத்திலே அந்த மகனுடைய பெற்றோரும் அப்படிதான் காணப்பட்டிருப்பார்கள். சோதனையின் மத்தியிலே, சோர்வின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே இப்படி என் மகன் காணப்படுகிறானே என்று சொல்லி. ஆனால் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அற்புதம் நடந்தது. இயேசுவினிடத்தில் வரும் பொழுது இயேசு தொட்ட போது அவருடைய வார்த்தையின் மூலமாக வல்லமை புறப்பட்டு அந்த பிசாசின் பிடியிலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையை கேட்குகிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலும் தேவன் பலத்த கிரியைகளை அவர் நடப்பிக்க விரும்புகிறார். இந்த நாட்கள் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தை நெருங்கி செபிக்கிற நாட்களாய் அது காணப்படட்டும். தேவனுடைய சமூகத்திலே உங்கள் காரியத்தை உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவனிடத்திலே தெரிவியுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இன்னொரு இடத்துல கூட நாம் பார்க்கிறோம், கெத்சமனே தோட்டத்திலே கூட இயேசுவானவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே கூட சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, தூங்கி கொண்டு அயர்ந்த நித்திரை தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், மறுபடியும் இயேசுவானவர் ஜெபித்து விட்டு பிறகு வந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். திரும்ப போய் இயேசு ஜெபிக்கிறார், திரும்ப வருகிறார், ஜெபிக்க எழுந்திருங்கள் என்று சொல்லி அந்த சீஷர்களை நோக்கி இயேசு சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு நாம் தூங்கி கொண்டிருக்கிறோமா? விழித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த இடத்திலே அவர்கள் அயர்ந்த நித்திரையாய் காணப்பட்டார்கள். இயேசு தட்டி எழுப்பினாலும் அவர்கள் காது கேளாதவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் கனநித்திரை அவ்வனமாய் காணப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே கனநித்திரை காணப்படுகிறதோ இன்றைக்கு தேவன் அகற்றுவாராக. எத்தனை முறைகள் அந்த சீஷர்களுக்கு பாருங்க, அந்த 3 முறையும் பாருங்க, அந்த கெத்சமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்து விட்ட பிறகு எழுந்து ஜெபிக்க கூடாதா, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி இயேசு சீஷர்களை நோக்கி அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர்கள் காது கேட்கவில்லை பிரியமானவர்களை. ஏனென்றால் அயர்ந்த நித்திரை செய்தார்கள். இது முதற்கொண்டு இன்னும் அப்போ கடைசியாய் இயேசுவானவர் சொல்றாரு, இனி நித்திரை செய்யுங்கள். மனுஷகுமாரன் காட்சி கொடுக்கிற நாட்களிலே அந்த இடத்திலே வந்து விட்டார்கள், பிடிக்கிறவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது எந்த காரியத்திலே இயேசு சொன்ன போதும் நம் கனநித்திரையாய் காணப்படுகிறோமோ அந்த காரியத்திலே இன்றைக்கு விழுத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த காரியத்தில் விழுத்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, பாருங்கள், நோவா ஜனங்களை நோக்கி அந்த பரிசுத்தவான் நீதிமானாகவும் உத்தமனாகவும் நோவா காணப்பட்டார். அவர் அனுதினமும் அந்த பேழையை கட்டிக்கொண்டு ஜனங்களை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு மழை பெய்ய போகிறது, இப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளம் வரப்போகிறது, பூமியை அது அழிக்க போகிறது, தேசம்
சேதப்பட போகிறது என்று சொல்லி எத்தனை வருடங்கள் 100 வருடங்கள் கிட்ட அந்த பேழையை கற்றுக்கொண்டே ஜனங்களை நோக்கி சொன்ன போதும் அவர்கள் காது கேளாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் சொன்ன அதே காரியம் நடந்தது பிரியமானவர்களே. அவ்வளவு நாட்கள் பாருங்க, பனி பெய்ந்து இருந்த அந்த நாட்களில் முதல் மழையாக மழை பெய்தது. அது ஜலப்பிரளயமாய் காணப்பட்டது. பூமி முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு அத்தனை ஜனங்களும் மாண்டு போனார்கள். நோவாவின் குடும்பத்தில் உள்ள 8 பேரை தவிர மீது எல்லாரும் மாண்டு போனார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த காரியத்தை இன்றைக்கும் தேவன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் வரப்போகிறேன், என்னுடைய வருகை மிக சமீபம், என்னுடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுங்கள், விடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் காதுள்ளவர்களாய் இருக்கிறோம், எத்தனை பேர் காது கேளாதவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அருமையான நாளிலே வெளிப்படுத்தல் விசேஷம் நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்ல 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 அந்த காரியத்திலே கடைசியாக தேவன் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லி. யோவான் இடத்திலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன? காது இருக்கிறது, ஆனால் அதை கேட்க வேண்டுமே. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே. அவர்களை நோக்கி தான் தேவன் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்ற காரியத்தை பாருங்க, அந்த நோவா சொல்ல 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 அந்த ஜனங்களுக்கு மீதி காரியங்கள் எல்லாம் காதுகள் கேட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த ஜலப்பிரளயத்தை மாத்திரம், இந்த மழையை குறித்து பேசும்போது மாத்திரம் காது கேட்கப்படாமல் காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இன்றைக்கும் பிசாசினால் சோதிக்கப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு அந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க தேவன் கிருபை செய்வாராக. இத்தனை நாட்களும் நான் இருந்த காரியத்தில் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, ஊழியக்காரிடத்திலே சொல்லி ஜெபித்த போதும் பதில் வரவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் இந்த நாளிலே பார்க்கிறார். உங்களுடைய ஜெப வாழ்க்கையையும் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற காரியங்களையும் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவனுக்கு நேராய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அனுதினமும் சீஷர்கள் இயேசுவோடு நடந்த போதும் அந்த இடத்திலே இந்த மகனுக்கு ஒரு சுகம், அவர்கள் ஜெபிக்கும் போது விடுதலை வரவில்லை. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றே வேறு எவ்விதத்தினாலும் இந்த பிசாசு புறப்பட்டு போகாது என்று சொல்லி, இன்றைக்கும் நம் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற, இன்றைக்கும் நம்முடைய காரியங்களை எந்த காரியம் அது பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறதோ, புறப்பட்டு போகாமல் இருக்கிறதோ, இன்றைக்கு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து நாம் ஒரு மனமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த அருமையான நாளிலே கூட விசேஷமாய் சீஷர்கள் பாருங்க, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் இயேசுவானவர் திட்டுகிறார். பாருங்க, எத்தனை நாட்கள் உங்களோடு கூட நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்துல சீஷர்களை இயேசு அந்த இடத்துல கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுகிறார் தேவன். பாருங்க, அநேக வேளைகளிலே நாமும் கடிந்து கொள்ளப்படுகிறோம். நிறைய காரியத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார், திட்டுகிறார். அதை எதற்கு சொல்லுகிறார் என்றால், அதை நம்மை சீர்படுத்தவே, நம்மை ஸ்திரப்படுத்தவே இயேசுவானவர் நம்மளோடு கூட அவர் சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை அவர் சரிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எந்த காரியத்திலே நாம் சீர்பட வேண்டுமோ, எந்த காரியத்திலே நாம் ஸ்திரப்பட வேண்டுமோ, எந்த காரியத்திலே நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமோ, அந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவாராக. ஒவ்வொரு காரியத்திலும் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள். சோதனை சகித்து கொண்டு வருகிறீர்களா? நீங்கள் தான் பாக்கியவானாய் காணப்படுவீர்கள். இந்த நாளிலே விசுவாசியுங்கள். சோதனை சகிக்கும் பொழுது, சோதனைகளை தாண்டி வரும் பொழுது நிச்சயமாகவே அந்த சோதனைகளிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை, பலத்த அற்புதங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்விலே இந்த சோதனையை தாண்ட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த சோதனையை தாண்டி வர ஆண்டவர் உங்களுக்கு பல கொடுப்பாராக. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும்
நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது, ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயம் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே, சீஷர்கள் மூலமாக அந்த இடத்திலே அந்த பிசாசு புறப்பட்டு போகாமல் அந்த இடத்திலே அந்த மக்களை அலைகழித்து காணப்படுகிறது. ஒரு விடுதலை உண்டாகவில்லை. ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்திலே, என் தேவனே, நீங்க ஆண்டவரே ஜெபித்த போது அந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடந்தது. இந்த அருமையான நாளிலே கூட இதை குறித்து சீஷர்களிடத்திலே நீ சொல்லுகிறேன், இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி நீங்க சொல்லுகிறதையும் சீஷர்களை கடிந்து கொள்ளுகிறதையும் நாங்கள் தியானித்தோம். இந்த அருமையான நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, என் தேவன் தாமே நீ பலப்படுத்துவீராக, என் தேவன் தாமே நீ பலப்படுத்துவீராக. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மேற்கொள்ள என் தேவன் கிருபை செய்வீராக. எந்தெந்த காரியத்திலே ஜெபிக்காமல் காணப்பட்டிருக்கலாம், அன்று உபவாசிக்காமல் காணப்பட்டிருக்கலாம், இந்த நாளிலே உபவாசம் இருக்கக்கூடிய பலனை கொடுப்பீராக. சரீர பலவீனங்களை மாற்றுவீராக. யார் யாருக்கெல்லாம் இன்னும் என் ஜபத்திற்கு பதில் வரவில்லை, இன்னும் உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிற காரியங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி உடைய சமூகத்தை தேடி நாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே என் தேவன் நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. என் தேவன் தாமே கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்விலே ஆண்டவரே பெரிய காரியங்களை நீ செய்ய போற கிருபைக்காக, கர்த்தர் தாமே கிருபை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்க கர்த்தர் பலனை கொடுப்பீராக. ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே 40 நாட்கள் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்தீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். தனித்து அதிகாலமே தோறும் தனித்து போய் ஒரு இடத்திலே நீங்கள் ஜெபித்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆம் தகப்பனே, வனாந்தரத்திலே ஆண்டவரே நீங்கள் ஜெபித்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கை வனாந்தரமாய் காணப்படுகிறதா? இன்றைக்கு இந்த சூழ்நிலையை மாற்றுவீராக. இன்றைக்கு இந்த நிலைகளை என் தேவன் மாற்றுவீராக. நீ செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூடிய விரைவிலே ஜபத்தோடு உபவாசத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நெருங்கி ஜெபிக்கும் பொழுது வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன், கட்டுகளிலிருந்து விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிறேன், மகிமையான காரியங்களை நீ செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. எல்லாவற்றை விட சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவருக்கும் பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே யார் யார் என்னென்ன ஆண்டவரே அப்பா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கடன் பாரத்திலே காணப்படுகலாம், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. வேலை இல்லாமல் காண்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. நீ செய்ய போற கிருபைக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. நீரே அப்பா உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை உங்க ஒருவருக்கு செலுத்துகிறோம். உங்க வருகை மிக சமீபம். உடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். ஜபத்திலும் உபவாசத்திலும் கருத்திருந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். மாரநாதா கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை துதித்திடுவோமே, ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே, ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து